வாங்கம்மா. பார்வதி. வணக்கம்மா. வாங்கய்யா. என்ன பார்வதி, என்னை ப்ரோல உள்ள கூப்பிட மாட்டியா? வாங்க பெரியய்யா, வாங்க சின்னையா. வா ப்ரோ. வாங்கம்மா. உள்ள வாங்கம்மா. 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 பாத்து இடிச்சிட போகுது. உட்காருங்கம்மா. ஐயா உட்காருங்க. நான் கூப்பிட்டதை என் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம்மா. தண்ணியை கொண்டு வந்துட்டு எதுக்கு தயங்கி நிக்கிற பார்வதி? நாங்க இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிட வந்திருக்கோம். தண்ணியை கொடு. அம்மா வீட்டுக்கு வர சம்மதிச்சதும் அந்த சந்தோஷத்துல நான் எல்லாத்தையும் மறந்துட்டம்மா. அம்மா இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பிட போறாங்க. நீ சீக்கிரம் போய் சமையல் ஆரம்பி. சரிப்பா. அம்மா இப்ப எதுக்காக வந்திருக்காங்க? உன்னை கூட்டிட்டு போக தானே? எனக்கு எப்படிடா தெரியும்? அக்கா நம்ம அங்க விட்டு தருவாக்கா? வேணாம் வேணாம், கண்ணறியும் வேணாம். பார்வதி. அப்பா நீங்க எதுக்குப்பா இங்க வந்தீங்க? அம்மா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் சீக்கிரமா சமைச்சிடுறேன். அது சரி, அம்மா நம்ம வீட்டுல சாப்பிடுறதுக்கு சம்மதிச்சதே பெரிய விஷயமா. அம்மாவுக்கு பிடிச்சதா பார்த்து சம. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்னப்பா சொல்லுங்க. ஒருவேளை அம்மா நம்மள திரும்பவும் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் நாம போயிடக்கூடாது. அந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும். புரிஞ்சுதா? சரிங்கப்பா. டேய் கணேசா. அப்பா உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். புரிஞ்சுதா? சரி சரி, சீக்கிரமா சமையல் ஆகட்டும். அம்மாவை ரொம்ப நேரமா காக்க வச்சிடாத. அத்த, நீங்க உட்கார்ந்திருக்கிற இந்த தோரணையை பார்க்கும்போது அப்படியே பெரியத்தைய பாக்குற மாதிரியே இருக்கு. எது? என்ன பார்த்தா அகில மாதிரி இருக்கா? அப்ப அகிலாவை பார்த்தா வனஜா மாதிரி இருக்குன்னு சொல்வியா?
எருமை எருமை எதையாவது பேசணுங்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் வளராத. சரி விடுங்க ஆண்டி. ஆமா, ஏதோ பலமான யோசனையில இருக்கீங்க போல இருக்கு. யோசனையில தான் இருக்கேன். அந்த விசுவாசம் வீட்டை விட்டு போன உடனே தேடி போறேன்னு சொன்ன அருணையும் ஆதியையும் வேணான்னு தடுத்த அகிலா இப்போ புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு 2 புள்ளைங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த விசுவாசத்தை தேடி கிராமத்துக்கு போயிருக்காளே, அதான் என்னன்னு புரியல. ஒருவேளை சுந்தரத்தையும் பார்வதியும் திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக போயிருப்பாங்களோ? உமா, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? நந்தினி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ யாருங்கிறது உனக்கு மறந்து போச்சா? என்னால எங்க இருக்க முடியாதனாலதான் எனக்கு பதிலா நான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கேன். அதுக்காக நான் ஆயிட முடியாது. அது நீ ஞாபகத்துல வச்சுக்கோ. நந்தினி, இப்ப என்ன ஆச்சு? நீ ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? நீங்க பேசாதீங்க ஆண்டி. உங்க மேலயும் நான் கோவத்துல இருக்கேன். மித்ரா தான் அறிவில்லாம இப்படி பண்றானா, நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஷோ நந்தினி, இங்க பாரு, நீ கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா அந்த கோவம் எதுக்குன்னு தான் தெரியல. அதை விட முக்கியம், நீ இப்படி திடீர்னு வீட்டுக்குள்ள வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீ வந்த விஷயம் மட்டும் அகிலாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அகிலாண்டேஸ்வரி இப்ப ஊர்ல இல்ல. சுந்தரத்தை பாக்குறதுக்காக புருஷனையும் ஆதி அருணையும் கூட்டிக்கிட்டு கிராமத்துக்கு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் இங்க வந்திருக்கேன் ஆண்டி. ஐஸ்வர்யா கூட இப்ப வீட்ல இல்ல. அவ பேரண்ட்ஸ பாக்குறதுக்காக அம்மா வீட்டுக்கு போயிருக்கான். அத கூட தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். பரவாயில்ல நந்தினி, வழக்கம் போல நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்க. அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இப்ப எதுக்கு நீ மித்ராவை அடிச்ச? சுந்தரம் பார்வதியை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனது எவ்வளவு பெரிய விஷயம். அத முதல்ல இவ எனக்கு தெரியப்படுத்தணுமா இல்லையா? நீங்களாவது எனக்கு தகவல் சொல்லியிருந்தா நான் ஏதாவது பிளே பண்ணி சுந்தரத்தை தேடி அகிலாண்டேஸ்வரி அந்த கிராமத்துக்கு போக விடாம தடுத்து நிறுத்திருப்பேன். நமக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பை இப்படி கோட்டு விட்டுட்டீங்களா ஆண்டி? சுந்தரம் ஊரை விட்டு போனது, சுந்தரத்தை பாக்குறதுக்கு அகிலா கிராமத்துக்கு போயிருக்கிற விஷயம் எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. அதான் டென்ஷன்ல நேரா கிளம்பி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நந்தினி, சுந்தரத்தை தேடி போறேன்னு சொன்ன அருணையும் ஆதியும் வேணான்னு தடுத்த அகிலா இப்படி அவளே கிளம்பி போவான்னு நாங்களே யாரும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவ போன உடனே உன்கிட்ட சொல்லாம இருந்தது தப்புதான். சரி விடுங்க ஆண்டி. அகிலா இப்போ சுந்தரத்தை கூட்டிட்டு வரதுக்கா கிராமத்துக்கு போயிருக்காங்க? தெரியலையே. அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் நீ வந்த. எனக்கு என்னமோ பெரியத்த பார்வதி கூட்டிட்டு வர போயிருப்பாங்களோன்னு தோணுது. உமா, ஆண்டி, ஒருவேளை உமா சொல்றபடி நடந்துட்டா நம்ம கவனம் செலுத்த வேண்டியது அந்த ஐஸ்வர்யா மேலதான். ஐஸ்வர்யா மேலையா?
என்ன சொல்ற நந்தினி? ஐஸ்வர்யாவும் பார்வதியும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்கன்னு ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கவே கூடாது. எதிர்காலத்துல பார்வதிக்கு சப்போர்ட்டா ஐஸ்வர்யா நின்னுட்டா அப்புறம் நம்மளுக்கு அது பெரிய தலைவலி ஆயிடும். அதனால ஐஸ்வர்யாவை எப்படியாவது கரெக்ட் பண்ணி பார்வதிக்கு எதிரான மனநிலைக்கு மாத்தணும். நீங்க உடனே அந்த வேலையை ஆரம்பிங்க. கரெக்டா சொன்ன நந்தினி. நானும் இதையே தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மாதிரியே யோசிக்கிற நீயும். ஐஸ்வர்யா கிட்ட பேசி எப்படியாவது அவன் மனச மாத்த பாருங்க. அப்ப நான் கிளம்புறேன். நீ கிளம்பு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் வந்து போன விஷயத்த வேலைக்காரங்க யாராவது அகிலா கிட்ட சொல்லாம பாத்துக்கோங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நந்தினி. நீ எதுவும் கவலைப்படாம முதல்ல இங்க இருந்து கிளம்பு. நான் அடிச்சதே மனசுல வச்சுக்கிட்டு இருக்காம ஐஸ்வர்யாவை கரெக்ட் பண்ற வேலைய பாரு. புரிஞ்சுதா? மறுபடியும் ஏதாவது தப்பு நடந்தது கூட பிறந்தவன் கூட பார்க்க மாட்டேன், தொலைச்சிருவேன். இப்ப என் வீடும் மனசும் நிறைஞ்சிருக்குமா. நீங்க சாப்பிடுங்கம்மா. சுந்தரம், நான் இப்ப இந்த சாப்பாட்டுல கைய வைக்கணும்னா நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நீங்க என் உயிரை கேட்டா கூட சந்தோஷமா கொடுக்க தயாரா இருக்கிற என்கிட்ட போய் சத்தியம் கேக்குறீங்களேம்மா. நான் என்ன செய்யணும்னு உத்தரவு போடுங்கம்மா, நான் செஞ்சு முடிக்கிறேன். நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கேன் சுந்தரம். அந்த வாக்க நான் காப்பாத்த நீ எனக்கு ஒத்துழைக்கணும். பார்வதி கல்யாண விஷயமா நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். என்ன வாக்கு கொடுத்தேன்னு இப்போ உனக்கு ஞாபகப்படுத்தட்டுமா? மணமேடை வரைக்கும் வந்து பார்வதி கல்யாணம் நின்னு போனப்போ தவறான முடிவுக்கு போன ஒன்ன தடுத்து நிறுத்தி பார்வதிக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு அவளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட கடமை. அதை நான் செஞ்சு முடிப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் சுந்தரம். அது உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குமா. நீ இப்படி சொல்லிக்காம பார்வதிய கூட்டிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டா நான் கொடுத்த வாக்கை எப்படி காப்பாத்துவேன் சுந்தரம்? உனக்கு கொடுத்த வாக்குறுதிய நான் நல்லபடியா நிறைவேற்றணும்னா நீ பழையபடி உன் குடும்பத்தோட வீட்டுக்கு திரும்பி வரணும் சுந்தரம்.
நீ திரும்பி வரேன்னு சம்மதிச்சா நான் சந்தோஷமா அந்த சாப்பாட்டுல கைய வைப்பேன். இல்ல இப்படியே எழுந்திருச்சு போயிடுவேன். நீ என்ன சொல்ற? நீ திரும்பி வரேன்னு சம்மதிச்சா நான் சந்தோஷமா அந்த சாப்பாட்டுல கைய வைப்பேன். இல்ல இப்படியே எழுந்திருச்சு போயிடுவேன். சத்தியமா நான் வரேம்மா. நீங்க சாப்பிடுங்கம்மா. ஐஸ்வர்யா வந்தாச்சு. அவகிட்ட போய் சாமர்த்தியமா பேசி அந்த சமையல்காரிய பத்தி தப்பான எண்ணத்தை அவ மனசுல உருவாக்கணும். அவளை மொத்தமா நம்ம பக்கம் இழுக்கணும். ஓகே ஆண்டி. என்ன சத்தா? ஏய், நான் போய் அங்க பேசிட்டு இருக்கும்போது முந்திரி கொட்டை மாதிரி எதையாவது பேசி ஆட்டத்தை கலைக்க பார்த்த. அத்தை, நான் வாயை திறக்க மாட்டேன், கவனமா இருப்பேன். அப்படியே இருந்துக்கிட்டீன்னா உன் உடம்புக்கு நல்லது. வா. சீயக்காரி